வெற்றியை நெருங்கக்கூட முடியலையே. அலரும் உலக நாடுகள். போருக்கு நடுவே இந்தியா தரமான செய்கை. இன்று உலகம் முழுவதும் மேற்கு ஆசியாவில் உருவாகியுள்ள ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் குறித்து பதற்றம் நிலவி வருகிறது. பல நாடுகள் இந்த நிலைமையின் தாக்கத்தை பற்றி அச்சத்தில் இருக்கும்போது இந்தியா மட்டும் மிகவும் உறுதியான நிலையில் இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியாவின் ஆற்றல் பாதுகாப்பு திட்டம் பெரிய மாற்றத்தை கண்டுள்ளது. இன்று உலகில் எந்தவொரு பெரிய அரசியல் அல்லது போர் பிரச்சனையும் இந்தியாவின் எரிசக்தி தேவையை எளிதில் பாதிக்க முடியாத அளவுக்கு இந்தியா தன்னை தயார்படுத்தி வைத்திருக்கிறது. ஒரு காலத்தில் இந்தியா எண்ணெய் விவகாரத்தில் வெளிநாடுகளை முழுமையாக சார்ந்திருந்தது. ஆனால் இன்று இந்தியா உலகில் 3வது பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதி நாடு, 4வது பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நாடு, மேலும் 5வது பெரிய பெட்ரோலியம் பொருட்கள் ஏற்றுமதி நாடாக மாறியுள்ளது. இது இந்தியாவின் எரிசக்தி துறையில் ஏற்பட்ட பெரிய முன்னேற்றத்தை காட்டுகிறது. தற்போது இந்தியாவிடம் சுமார் 7 முதல் 8 வாரங்களுக்கு போதுமான அளவு கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலியம் கையிருப்பு உள்ளது. இதனால் உலக சந்தையில் திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இந்திய மக்களின் தினசரி வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்க ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா தற்போது 250 மில்லியன் பேரல் அளவுக்கு மேல் கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் கையிருப்பை வைத்திருக்கிறது. இந்தியாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் தற்போது 258 மில்லியன் மெட்ரிக் டன்னாக உள்ளது. இது நாட்டின் உள்நாட்டு தேவையை விட அதிகமாக உள்ளது. இதனால் இந்தியா உலக சந்தையில் ஏற்படும் மாற்றங்களை சமாளிக்கக்கூடிய வலுவான பொருளாதாரமாக மாறியுள்ளது. ஒரு காலத்தில் இந்தியாவின் பெரும்பாலான எண்ணெய் ஹார்முஸ் நீரிணை வழியாக வந்தது. அந்த பகுதியில் அரசியல் பதற்றம் அதிகமாக இருந்ததால் இந்தியாவுக்கு ஆபத்து இருந்தது. ஆனால் இன்று இந்தியா தனது இறக்குமதி வழிகளை பல்வேறு நாடுகளுக்கு விரிவுபடுத்தியுள்ளது. தற்போது இந்தியாவுக்கு வரும் எண்ணெயில் சுமார் 40% மட்டுமே ஹார்முஸ் வழியாக வருகிறது. மீதமுள்ள 60% மற்ற கடல் வழிகள் மற்றும் நாடுகள் மூலம் வருகிறது. இதனால் அந்த பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இந்தியாவுக்கு நேரடி பாதிப்பு குறைந்துள்ளது. இந்தியாவின் எரிசக்தி வலையமைப்பு இன்று மிகவும் பரந்துள்ளது. இந்தியா தற்போது ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் பல கண்டங்களில் உள்ள நாடுகள் ஆகியவற்றிலிருந்து எண்ணெய் வாங்குகிறது. குறிப்பாக சமீப காலங்களில் ரஷ்யாவிலிருந்து வரும் கச்சா எண்ணெய் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றுகிறது. இதனால் இந்தியா உலக சந்தையில் விலை பேச்சுவார்த்தைகளில் கூட அதிக வலிமையுடன் செயல்பட முடிகிறது. இந்தியாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் உலகிலேயே மிகவும் முன்னேற்றமானதாக கருதப்படுகின்றன. அவை பல்வேறு வகையான கச்சா எண்ணெய்களை சுத்திகரிக்கக்கூடிய திறன் கொண்டவை. அதனால் எந்த ஒரு நாட்டிலிருந்து எண்ணெய் கிடைக்கவில்லை என்றாலும் இந்தியா வேறு நாடுகளிலிருந்து எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இந்திய அரசு விசாகப்பட்டினம், மங்களூரு மற்றும் படூர் ஆகிய இடங்களில் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் கையிருப்பு நிலையங்களை உருவாக்கியுள்ளது. அவை அவசர காலங்களில் நாட்டுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கின்றன. இந்த நேரத்தில் இந்தியா உலக அமைதிக்காகவும் முக்கியமான குரலாக செயல்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு உலக தலைவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு பதற்றத்தை குறைக்க முயற்சி செய்து வருகிறார். குறிப்பாக அவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு, குவைத், கத்தார் மற்றும் ஓமன் தலைவர்கள் ஆகியோருடன் பேசி பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் அமைதியான தீர்வின் அவசியத்தை வலியுறுத்தி இருக்கிறார். உலக அரசியலில் பல்வேறு தரப்புகளுடன் நல்ல உறவை வைத்திருப்பது இந்தியாவின் பெரிய பலமாக உள்ளது. மேலும் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களின் பாதுகாப்பும் இந்திய அரசின் முக்கிய முன்னுரிமையாக உள்ளது. முன்பு உக்ரைன் போர், ஆப்கானிஸ்தான் பிரச்சினை, சூடான் மற்றும் இஸ்ரேல் போன்ற இடங்களில் ஏற்பட்ட பதற்றங்களின் போது ஆயிரக்கணக்கான இந்தியர்களை அரசு பாதுகாப்பாக நாடு திரும்பச் செய்தது. அதேபோல தற்போதும் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை கண்காணிக்க இந்திய தூதரகங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன.